இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை மக்களின் மனதையும் குளிர்வித்தது. மதுரை மாநகரில் ஆனையூர், கோரிப்பாளையம், செல்லூர், சிம்மக்கல், மதிச்சியம், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. சில இடங்களில் பிரம்மாண்ட பேனர்கள் சரிந்து விழுந்தன. 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மரங்கள் சாலைகளின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலைகள், தரைப்பாலங்களில் நீர் தேங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தின் மேலிருந்து அருவி போல கொட்டிய மழைநீர் அங்கே நடந்து சென்றவர்களை நனைத்தது. கீழே குளம்போல் நீர் தேங்கியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலும் அருகாமை பகுதிகளான எலவனாசூர்கோட்டை, எறையூர், ஆசனூர், சேந்தநாடு உள்ளிட்ட 50 கிராமங்களிலும் பெய்த மழை மக்களை மகிழ்வித்தது. கும்பகோணத்திலும் திருவிடைமருதூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளிலும் 1 மாதமாக வெயில் கொடுமையால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களை இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த மழை குளிர்வித்தது. எனினும் சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்பகுதிகளான செங்கம், வேங்கிக்கால், தென்மாத்தூர், நொச்சிமலை, ஏந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செய்யாறு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளிலும் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்களில் தொடர்ந்து 3ஆம் நாளாக மழை பெய்தது. வெம்மை தணிந்து குளுமை சூழ்ந்ததால் திருவரங்குளம், வடகாடு, கொத்தமங்கலம், ஆலங்காடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். புதுக்கோட்டை நகரில் பேனர் சரிந்து மின்கம்பி மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக அங்கு யாரும் இல்லாததால் பாதிப்புகள் ஏற்படவில்லை. மின்வாரிய ஊழியர்கள் அந்த பலகையை பாதுகாப்பாக அகற்றினர். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.